கூட்டிட்டு போ. அப்பா அம்மா வராங்க, அந்த பக்கம் போ. சரிம்மா, நீ சொன்னபடியே இங்கேயே தங்கிக்கிறேம்மா. ஆனா ஒண்ணுமா, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பாலன் செத்து போன ரூம்ல உங்களோட விசிட்டிங் கார்டை பெட் அடியில் சொருகி வச்சேன். அக்கா, இது ஏன் குழந்தைக்கா? ஐயோ அண்ணா, குழந்தை முதல்ல கூட அனுதி. அக்கா பாருக்கா, கண்ணு முக்க வாயெல்லாம் என்ன மாதிரி இருக்கு பாத்தியா? என் குழந்தைய தூக்கிட்டு இல்ல, வந்துட்டாங்க. இது ஏன் குழந்தை? ஹாஸ்பிட்டல் பேர் உங்களால் கெட்டு போனதால பவர் அட்டர்னி கேன்சல் பண்ண சொல்லி அவங்க கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்போ என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் நல்லதே நடக்கலன்னு சொல்றாங்களா? இது சிம்பிள் மேடம். கருப்பு கண்ணாடி போட்டு உலகத்தை பார்த்தா எல்லாமே கருப்பாக தான் தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னொரு பிரச்சனையா? இது எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் விஜய்? நீங்கள் கவலைப்படாதீங்க. கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க, ஹியரிங் வரும். அப்போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உரி பண்ணாதீங்க மேம். சந்தீப் சார், சந்தீப் சார், என்ன சந்தீப் சார் வந்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் கவிதாவை பார்க்க வந்தேன். நீங்க என்ன இந்த ரூம்ல இருந்து வரீங்க? அது கவிதா மேடம் ரூம் நினைச்சீங்களா? அவங்க ரூம் அந்த பக்கம் இருக்கு. ஓ, இந்த ரூமுக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்? நீங்க கொண்டு வந்து சேர்த்தீங்களே பாலன், அவன் இந்த ரூம்ல தான் செத்தான். ஓ, இறந்துட்டானா? கவிதா, அவன் கண்டிஷன் ஸ்டேபிளா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னியே, இப்போ எப்படி? என்னாச்சு? அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. மர்டரா? சந்தீப் இப்பதான் வந்தியா? ஆமா கவி, நான் உன்னை தேடி தான் இப்பதான் வந்தேன். ஜஸ்ட் ஆபீஸ் போயிருந்தேன், நீ அங்க இல்ல. அதான் இங்க வந்து உன்னை, நீ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னல. ஆமாமா. போலாமா? ஆமா சார். விஜய், புது கேஸ்ல எப்படி டிஃபெண்ட் பண்ணணும்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு நான் பேசுறேன். யா ஷூர் மேம். நான் கிளம்புறேன். வா சந்தீப். வரேன் சார். யா பை பை. இப்ப தெரியும்
கவிதாவுக்கு நம்ம யாருன்னு. ஓஹோ. வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா? ஏய் நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ சொல்லுன. கவிதா மேல நம்ம போட்ட கேஸ் நாளைக்கு கோர்ட்டுக்கு வருது. இந்த கேஸ்ல கவிதா தான் A1 அக்யூஸ்ட். அவ கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும். நம்ம அட்வொகேட் கேட்கற கேள்விக்கு அவ பதில் சொல்லிதான் ஆகணும். வெரி குட். நான் என்ன நினைச்சனோ அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நாளைக்கு கோர்ட்ல வக்கீல் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இந்த ஹாஸ்பிட்டல் வேணா ஒண்ணு வேணான்னு தூக்கி போட்டு ஓட போறான் பாருங்க. அது மட்டும் இல்ல, கோர்ட்ல நடக்கிற எல்லா விஷயமும் அன்னைக்கு பேப்பர்ல ஹெட்லைன்ஸா வரணும். அப்பதான் ஹாஸ்பிட்டலோட ரெப்புடேஷன் இன்னும் டேமேஜ் ஆகும். கவிதா மட்டும் இல்ல, அவளோட வால் மாதிரி ஒட்டிட்டு இருக்கிற அந்த மனோ, புவனா எல்லாருமே கோர்ட்டுக்கு வரணும். ஜட்ஜு கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம திணறணும். கவிதா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடணும். அவளை விட்டு அவங்க எல்லாருமே ஓடணும். கவிதா கூட சேர்ந்து புவனா ஆடின ஆட்டத்துக்கு நாளைக்கு இருக்கு ஆப்பு. இங்க பாருங்க, உங்களுக்கும் கவிதாக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாம எதுக்கு புவனா இன்வால்வ் பண்றீங்க? இத பாருடா, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுவுது. திரும்ப திரும்ப சொல்றேன், கவிதாக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுல போன ஆடும் கிடையாது, நான் ஓனாயும் கிடையாது. தேவையில்லாம அவளை இதில் இழுக்காதீங்க. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? எவரு இதுலலாம் நீ தலையிடாத. எப்போதும் போல வேலையை போய் பாரு போ. புவனாவை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணாதீங்க, நான் ஒதுங்குறேன். என்னடா பேசுற? நியாயமா பார்த்தா புவனா நமக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த கவிதாவுக்கு ஸ்பை வேலை பார்த்திருக்கா. அவளை எப்படி சும்மா விட முடியும்? நாளைக்கு கோர்ட்டுக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அவளை. வேண்டாண்ணா, எனக்கு சரியா படல. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? இனிமேல ஹாஸ்பிட்டல் விஷயம்லாம் இருக்கும்போது பேசாத. வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். ஏய் ஏய் என்ன மாதிரிடாவும்? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். என்ன ஆச்சு இவனுக்கு? எதுக்கு அவனோட போய் ஏட்டிக்கு போட்டு பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? புவனாவை தான் விட்டுடுங்களேன். இங்க பாரு, புவனாலாம் விட முடியாது. அவ பண்ணதை நீ வேணா மறந்துருக்கலாம், என்னால மறக்க முடியாது. நான் மறந்தேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேனா? நான் எதையும் மறக்கவும் இல்ல, மன்னிக்கவும் இல்ல. புவனாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு வேற ஒரு விஷயம் வச்சிருக்கேன். எப்பவுமே ஆளுக்கு தகுந்த மாதிரி தாங்க அடிக்கணும். நம்ம அடிக்கிற அடியில திரும்பி எழுந்துக்கவே கூடாது. அந்த மாதிரி அடி பலமா இருக்கணும். அவ ஏற்கனவே நம்ம கைக்குள்ள வந்துட்டா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது போதும். புவனா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. இப்பவே அவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றேன்னா, இன்னும் கல்யாணம் நடந்ததுன்னா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே. அவங்க தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா? நீ இத பாருங்க, நான் ஒண்ணே சொல்றேன், அவளை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணாதீங்க. ஷீ இஸ் வெரி இன்னசென்ட். ஓ, ரொம்ப இன்னசென்ட்டோ? இத பாரு, உனக்கு புவனா பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கும் பிடிக்கும். உனக்கு முக்கியம்னா எங்களுக்கும் முக்கியம் தான். டோன்ட் வரி. நான் ஆல்ரெடி உங்க அண்ணன் கிட்ட பேசியாச்சு. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன நம்பிக்கை இல்லையா? ப்ரூவ் பண்ணணுமா? அண்ணி, இனிமே அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான். நோ வரிஸ். தேங்க்ஸ் அண்ணி. முகத்துல எவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆமா, இவ்ளோ சந்தோஷத்தோட இருக்கியே, புவனா கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசியாச்சா? எங்க அண்ணி, அவ எப்ப பார்த்தாலும் ஆபரேஷன், ட்ரீட்மெண்ட், பேஷண்ட், ஹாஸ்பிட்டல் அப்படியே இருக்கா. என்னை பத்தி யோசிக்கிற டைம் இருக்கான்னு கூட தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் வேணா அவகிட்ட பேசலாமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். அண்ணி, கரெக்ட் டைம்ல என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரொசீட். ஆனா கரெக்டான ரிசல்ட் வரணும். ஓகே? Sure. தேங்க்யூ அண்ணி. புவனா எங்க இருக்காங்க? லேப்ல இருக்காங்க மேடம். ஹலோ, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு முக்கியமான டிஸ்சார்ஜ் சம்மரி எழுதணும். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா?
நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீயும் ஒரு சொந்தக்காரியாவ. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சும்மா நடிக்க கூடாது. ராஜேந்திரன் உன்னை சின்சியரா லவ் பண்றான். உங்க 2 பேருக்கும் நல்லபடியா இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா இந்த ஹாஸ்பிட்டல் உன்னோடதாயிடும். இது பாருங்க, நீங்க வேற யார்கிட்டயோ பேசுறத நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நோ 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 நோ, திஸ் இஸ் நாட் ஃபேர். ராஜேந்திரனை நம்பி அவன் கார்ல நெல்லூர் வரைக்கும் போயிருக்க, அவன் பர்த்டேக்கு gift பண்ணிருக்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அதுக்காக நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா? Of course. சரி, லெட் மீ பி ஃப்ராங்க். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஹாஸ்பிட்டல் எங்க கைக்கே வந்துரும். அதுக்கப்புறம் கவிதாக்கு ஜால்ரா போடுற டாக்டர்ஸ்லாம் ஒன்னு ஜெயிலுக்கு போவாங்க, இல்ல இந்த வேலையை விட்டே போயிடுவாங்க. நீ ராஜேந்திரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்கற நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கே சொந்தக்காரி ஆயிடுவ. மேடம், வெளியே நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வெளியே போன்னு சொல்றியா? பரவாயில்ல, நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்து வாழ போற பொண்ணு நீ. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. வேண்டாம், எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் அந்த கவிதா பேச்ச கேட்காத. எங்களுக்கும் அவளுக்கும் நடக்கிற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது நிச்சயமா நாங்க தான். இத்தனை நாளா நீ கவிதா பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும். இனிமே எங்க பக்கம் வந்து நின்னு பாரு. எப்பவுமே ஜெயிக்க போறவங்க கூட சேர்ந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். Got it? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போனா நான் எப்பயாவது உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா? சொல்லுங்க, காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கேனா? சாரி போனா. ஒரு பொண்ணு காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டா உடனே லவ் பண்றதா முடிவு பண்ணிடுறதா? ஸ்கூல்ல படிக்கிற டீனேஜ் பசங்க கூட இப்படி நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. எங்க அண்ணி அப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நிறுத்துங்க சார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு யாரை வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல வேலை போகாத மனுஷங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. அன்னைக்கு நான் நெல்லூர் போற வழியில ரொம்ப இக்கட்டான நிலைமையில நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சும்மா இருக்கேன். நான் வேணா அன்னைக்கிட்ட பேசி அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேங்க. அதுக்கு அவசியமே இல்ல. அவங்க மூலமா உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவே எனக்கு சந்தோஷம். இப்ப கூட தயானந்த் சார் மேல உள்ள மரியாதையில தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்க மேல எனக்கு காதல் வராது. போனா நான் உங்க மேல ஆசைப்பட்ட உண்மைதான். அதுக்காக என் செல்வாக்க வச்சு உங்களை பணிய வைக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. நான் அந்த மாதிரி ஆளும் இல்லை. உங்க விளக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இதை சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். போனா நான் யாருக்கும் நல்லது செஞ்சதும் இல்லை, கெடுதல் செஞ்சதும் இல்லை. உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணிக்கிறதோ கனவுல கூட நடக்காது. அந்த நினைப்பு உங்க மனசுல இருந்தா தயவு செஞ்சு அதை அழிச்சிடுங்க. நான் வரேன்.
என்ன போனா இங்க நின்றுட்டு இருக்க? ஆனந்தி தூங்கிட்டு இருக்கா, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நீங்க இருக்கேன். ம் சரி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, என்னைக்கு இருந்தாலும் அந்த ராஜேந்திரனோட விஷயம் குழப்பத்துல தான் போய் முடியும்னு. நீ தான் ரொம்ப சப்போர்ட் பண்ண. இப்போ என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த சஞ்சிதா என்னை வந்து பார்க்க வந்திருந்தா. என்னவா? ராஜேந்திரனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, கவிதாவை விட்டுட்டு அவங்க பக்கம் நான் போகணுமா, அதுக்கப்புறம் என்ன இந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு ஷேர் ஹோல்டரா ஆக்கிடுவாங்களாம், இந்த மாதிரி என்னென்னமோ வந்து வளரிட்டு போனா. இந்த விஷயம் ராஜேந்திரனுக்கு தெரியுமா? அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்லுவாரு? அவருக்கு எதுவுமே தெரியாதான். என்ன லவ் பண்றாராம், அதத்தான் சங்கீதா கிட்ட சொன்னேன்னு சொன்னாரு. எப்படியோ விஷயத்தை உன்கிட்ட கன்வே பண்ணிட்டான்ல, நீ என்ன சொன்னதுக்கு? நான் என்ன சொல்லிருப்பேன்னு எதிர்பார்க்கற? எப்பா, இந்த விஷயத்துல நான் பொண்ணுங்களை நம்புறதே இல்ல, நீயே சொல்லிடு. எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லிட்டு. பாவம் போன அந்த ஆளு, அவனே இப்பதான் குடியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் டீசென்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ இப்படி சொன்னா அவன் திரும்பி குடிக்க ஆரம்பிச்சு நாயோட தேவதாஸ் மாதிரி படுத்திருக்க வேண்டியதுதான். அதுக்காக ஏன் லைஃபை வேஸ்ட் பண்ண சொல்றியா? நான் என்னால முடியாதுன்னு அப்படி சொல்ல சொல்லிட்டேன். போனா நீ கன்சிடர் பண்ணலாம்ல, பாவம் தானே. என்னால முடியாது மனோ. ஏய், ஆனந்தி, ஏய் என்ன? வா ரூம்க்கு போலாம். செத்து போன என் குழந்தை பிறந்துருச்சுக்கா. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். ஏய் என்ன மனோ அங்க இருக்கு. ஏய் ஏன் இப்படி உளற? உனக்கு குழந்தை எதுவும் பிறக்கல, நீ வா. இல்லக்கா, நான் கேட்டேன், பிறந்திருக்குக்கா. நான் பார்க்கணும். இல்ல ஆனந்தி, நான் சாப்பாடு கொடுக்கணும், இல்லனா அவ அழுவா. என்ன மனோ என்ன பேசுற? போனா ஒரு நிமிஷம். இல்லக்கா, ஆனந்தி ரிலாக்ஸ் பண்ணு. நீ எங்க கூட தானே இருந்த, அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? என்ன சொல்ற? இல்ல மனோ, லேபர் வார்டுல 5ஆம் நம்பர் பெட்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உளற பாரு. ஏன் குழந்தை தெரியுமா? என்ன மாதிரி இருக்கான், அழகா பிறந்திருக்கான், வெள்ளைய வேற இருக்கான், சிரிச்சா என்ன மாதிரி ஆனந்தி இருக்கான். சொல்றது கேளு. ஏன் இப்படி அக்கா, உளற? நீ சும்மா இருக்கா? நீ இப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனந்தி, இங்க பாரு. என் குழந்தை பார்க்காம நான் போக மாட்டேன். இங்க வா, நீ ரூம்க்கு வா. அக்கா சொல்றது சொன்னா கேளு. கேளுக்கா, அது ஏன் குழந்தைக்கா, பேசிட்டு இருக்க? நம்பக்கா. என் குழந்தை வேணும், எனக்கு என் ஏய் அஞ்சனா, குழந்தை வேணும். சொல்லு மனோ. இப்ப ஏதாவது டெலிவரி நடந்ததா? ஆமா மனோ, 5ஆம் நம்பர் பெட்ல ஒரு பேஷண்ட்க்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 2 நிமிஷம் முன்னாடி தான் பிறந்தது. என்னாச்சு மனோ? உனக்கு தெரிஞ்சவங்களா? மனோ மனோ அக்கா, அக்கா என்ன வேடுக்கா, நான் என் குழந்தைய பார்க்கணும்க்கா. அக்கா, அது என் சொல்றது குழந்தைக்கா. கேளு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என் கூட வா. என் குழந்தைதான்க்கா. மனோ, மனோ, பாத்தியா, அது ஏன் குழந்தை தானே. அம்மா எங்கன்னு கேட்டால அழுவா. அம்மாவை வர சொல்லிருப்பான்ல. என்ன மனோ இப்படி உளறா? நான் போகணும், நீங்க வாங்க, என் குழந்தைய நான் பார்க்கணும். சொல்லு மனோ. போனா பிரச்சனை பண்ணாத. மனோ, என்ன கூட்டிட்டு இல்ல போ. மனோ. நான் என் குழந்தைகிட்ட போகணும். அவ சொல்றதெல்லாம் உண்மை. குழந்தை, ஏய் உளறாத. அவதான் ஏதோ உளறிட்டு இருக்கா. நான் ஏன் உளற போறேன்? என் குழந்தைய இப்பதான் போய் கேட்டு வரேன். 5ஆம் நம்பர் பெட்ல 2 நிமிஷம் முன்னாடி தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். நம்ம அஞ்சனா தான் டெலிவரி பார்த்திருக்கா. பார்க்கணும். என் குழந்தை, என் குழந்தை, அழாத. அம்மா, அம்மா இப்பவே வந்து உன்னை பாக்குறேன். அம்மா இங்கதான் இருக்க, அழக்கூடாது. நான் இங்கதான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன். அக்கா கிட்ட கேட்டுட்டு நான் வரேன், சரியா? இல்லன்னா அக்கா கத்துவாங்க. பசிக்குதாடா உனக்கு? ஹாஸ்பிட்டல் அவங்க பேர்ல இல்ல, அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போச்சு, அப்பாக்கு அவமானம் ஆயிடுச்சுன்னு கேஸ் போட முடியும்? இல்லை மனோ, தயானந்த் பசங்கன்னு இல்லை, யார் வேணா இந்த கிரவுண்டில் கேஸ் போடலாம். பொதுநல வழக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். டிஎம்எஃப் ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்கிற கேட்டகரியில் தான் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கு வேணா கேள்வி கேட்க உரிமை இருக்குது. தயானந்த் சார் பசங்களுக்கு
கொஞ்சம் கூடுதலாக உரிமை இருக்குது அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. பிளாக் கோட்டும் ஒயிட் கோட்டும் கோர்ட்ல மோத போதா? வாய்தா வாங்குற வக்கீல கூட்டிட்டு வந்து வாதாட போறாங்க. பாவம்ல சங்கி. ஆமாமா, ஆனா எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துட்டாங்களே, ஹாஸ்பிட்டல் யார பாத்துப்பாங்க? இப்படி கேஸ் மேல கேஸ் போட்டுட்டு இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு யார் வர போறா? இவங்களே ஹாஸ்பிட்டல இழுத்து மூடிடுவாங்க. ஹலோ, அதான் கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களா, தேவையில்லாம பேசாதீங்க. எது பேசினாலும் ஜட்ஜுக்கு முன்னாடி பேசுங்க. ஹாஸ்பிட்டல் நல்லபடியா நடக்கணும்னு தான் உன்னை நம்பி அப்பாவை போடிச்சாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? அந்த நம்பிக்கையை உன்னால காப்பாற்ற முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் வராங்களோ இல்லையோ, நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் டெய்லி நியூஸ் பேப்பர்ல வருது. ரோட்ல கிடக்கிறவங்களை எல்லாம் அள்ளி போட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போட வேண்டியது, அவனை யாராவது ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டு போக வேண்டியது. இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல தர்மசத்திரமா? இங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஹாஸ்பிட்டல் வேணா ஒண்ணு வேணாம்னு ஓட போறீங்க பாருங்க. ஹலோவா, சும்மா இருக்கியா? விஜய் வேண்டாம், இவங்க கிட்ட பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவங்களுக்கு கோர்ட்ல பதில் சொல்லிக்கலாம். ஓ, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அது ரொம்ப நல்லா சமாளிக்கிறீங்க. வெரி ஸ்மார்ட்.